அருமையான தளபதியுடைய அறிக்கைக்கு பின்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற 38 வருவாய் மாவட்டத்தில் இருக்கிற கழக நண்பர்கள் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கை அமைத்துக் கொண்டு அவரவர்கள் மனுக்களை தலைமைக் கழகத்திலே, குறிப்பாக அறிவாலயத்திலே மனுக்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் என்பது கழகத்தின் சார்பாக வடக்கு தெற்கு என்று பிரிக்கப்பட்டிருந்தாலும் வருவாய் மாவட்டத்தில் 8 தொகுதிகள் அடங்கியிருப்பது தான் திருவண்ணாமலை மாவட்டம். அந்த திருவண்ணாமலை மாவட்டம் 8 தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து கழக நண்பர்கள் சிறப்பாக தேர்தல் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அடியேன் கலைஞர் தொண்டனாக இருக்கிற நான் திருவண்ணாமலை சட்டமன்றத்தில் போட்டியிடுவதற்காக கழகத்தாருடைய வாழ்த்துக்களோடு இன்றைய தினம் நான் அறிவாலயத்தில் மனு செய்திருக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் அந்த தொகுதியில் நிறுத்துவதற்கு எனக்கு ஆணையிட்டால் திராவிட உதயசூரில் நின்று வெற்றி பெறுவதற்கு தயாராக களம் அமைந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் முதலாக 57 தேர்தலில் நின்ற பொழுது தமிழ்நாட்டிலே 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அப்பொழுது தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். அந்த 15 சட்டமன்ற உறுப்பினர்களில் திருவண்ணாமலை தொகுதி ஒன்று. அன்றைக்கு 57 முதலாக திருவண்ணாமலை தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் வெற்றி பெற்றது. அண்ணன் பாவுசா அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதனை தொடர்ந்து இன்றைய வரை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தொகுதியில் வெற்றி பெறுகிறது அல்லது கூட்டணி கட்சி வெற்றி பெறும். இன்னும் பெருமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதுவரை திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக நண்பர்கள் இதுவரைக்கும் வெற்றி பெற்ற வரலாறே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தொகுதி. எனவே அந்த தொகுதியில் அந்த தொகுதி என்பதை விட திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற 8 சட்டமன்ற தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியும் இந்த முறை 100% அங்கே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது அன்னில் திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டிருக்கிற ஏறத்தாழ 41 தொகுதிகள் உள்ளடக்கியிருக்கிற அந்த பகுதியில் மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் என்னை மண்டல பொறுப்பாளராக போட்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் தொடர்ந்து திருவண்ணாமலை பகுதியில் இளைஞருடைய செயலராக இருக்கிற மாண்புமிகு தம்பி உதயநிதி அவருடைய தலைமையில் இளைஞருடைய மாபெரும் ஒரு மாநாடு நடைபெற்றது திருவண்ணாமலையில். 1 மாத காலத்திற்கு முன்னால் திருப்பத்தூரில் BLA 2, BLA C, BLA BDA என்ற அடிப்படையில் 1.5 லட்சம் பேர் அடங்கிய கூட்டணி தான் வெல்லும் என்ற அடிப்படையில் தேர்தல் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம்.